சந்தியா ஜானி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். சுத்தமாக கனவே கிடையாது. எல்லாமே வந்து ரியல் தான். சீனு வந்து உண்மையிலேயே மாயா கழுத்தில் தாலி கட்டிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. நம்ம சீனு வந்து ஃபோன் பண்ணுறாங்க மாயாவுக்கு. பாத்தியா நான் எங்கே இருக்கேன்னு. எனக்கு நம்ம காதலை வந்து நிரூபிக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்கிறது ஏது செய்யறதுன்னு டோட்டலாக வந்து ஒன்றுமே புரியல. நான் நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. சாரி மாயா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வந்து கொடுக்குறாங்க. நீ வந்துட்டா நல்லாயிருக்கும், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நிம்மதியாக நீ சந்தோஷமாக இருமாயா அப்படின்னு நம்ம சீனை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னடா முட்டாள்தனமான காரியம் பண்ணாதடா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு நான் வேணும்னா நீ இங்கே வானோன்னே ஃபோனை கட் பண்ணிட்டு வேக வேகமாக வந்து அந்த இடத்த சீனுவை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு வந்துகிட்டு இருக்காங்க. என்ன மச்சா, காரில் வந்து ஓட்டிக்கிட்டே போகிறோம், எங்கே போகிறோன்னே தெரிய மாட்டேங்குது. ஆமாம் மச்சா, என்ன செய்யறதுனே தெரியலன்னு சொல்லி சிவராமனும் பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டு ஏதாவது போட வேண்டியதானே. நம்ம ஒன்று பிக்னிக் வரல, ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு. உங்கள் பையனையும் என்னோட பொண்ணையும் தேட தான் வந்திருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? தெரியும் மச்சான், என்ன பண்ணுறது. அதுக்குன்னு நம்ம பையனும் சரி மாயாவும் சரி தப்பு பண்ணுறவங்களா? நிச்சயம் இல்லை. இதை வேற யாரோ வந்து கோத்து கூட விட்டுருக்கலாம்ல. ஆரம்பத்தில் நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் 2 பேரும் வந்து உண்மையிலே லவ் பண்ணியிருக்காங்கன்னு அண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா மச்சா, நான் ஏன் பாட்டு போட சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மணிவண்ணன். நம்ம கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் இல்லை, அவங்கள பற்றி தேட தேட போக நமக்கு பயமாக வந்துருச்சுன்னா அதனால தான் சொல்கிறேன். இன்னொன்று என் பையன்லாம் அப்படிலாம் தப்பு பண்ணுற ஆளே கிடையாது. உங்கள் பையன் மேலே ரொம்ப நம்பிக்கை அதிகமாக இருக்கோ? கண்டிப்பாக. ஏன்னா நான் தானே அவனை கல்யாணமே பண்ண சொன்னேன். உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ண தான் பாட்டே போடுறேங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து தனம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. தனம் ஃபோன் பண்ணோன்னே வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க நம்ம சிவராமன். சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, மாயாவை இங்கே காணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு தூக்கி வாரி போடுறது. என்னது மாயாவை அங்கே காணுமா? அப்போனா மாயாவும் சீனும் கல்யாணம் பண்ண போயிட்டாங்களா? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி. சரி நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த கேம்புக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு தனம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. மாயாவை வந்து காணும் ரொம்ப நேரமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அச்சோ போச்சே போச்சே, என் பையன் இப்படியெல்லாம் தப்பு பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலையே. அப்போனா ஆரம்பத்திலே வந்து நம்ம மாயாவையும் தனலட்சுமியும் நம்ம வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அதெல்லாம் மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் முன்னாடியே சொன்னேனே, நீங்கள் தான் கேட்காம விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. மச்சான் நீங்கள் எப்போ சொன்னீங்க? இல்லை கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன், இருந்தாலும் வந்து நம்ம பசங்க மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருந்தோமா. சீனு இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. சீனு ஏன்டா உன் புத்தி இப்படி போச்சு? பத்மாக்கு நான் என்னடா சொல்லுவேன்? சாருமதி உனக்கா வந்து காத்துட்டு இருக்காடா. அந்த குடும்பத்துக்கு என்னடா சொல்கிறது? ரகுராம் தானடா அவனை தூக்கி வந்து வளர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது ரகுராம் பேச்சை மீறிட்டியடா அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து அழுதுட்டு இருக்காங்க. தானோ இனிமேட்டு யாருக்கிட்டையும் எதுவும் பேச வேணாம், வா வண்டியில் ஏறினோன்னே அப்படியே வண்டியில் வந்து பின் சீட்டில் வந்து உட்காடுறாங்க. நம்ம தனலட்சுமி ஒரு பக்கம் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம சிவராமனும் ஒரு பக்கம் நம்ம மணிவண்ணன் உட்காந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சீனுவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனுக்கு வந்தோடனே சீனு இறங்கடா அப்படின்னு சொல்லி கன்னத்திலே வந்து 2 ரப்புன்னு அடிக்கிறாங்க. அடித்து முடிச்சோன்னே வந்து ஏன்டா அப்படி பண்ணேன்? நான் என்ன பண்ணுறது? உனக்கு என் மேலே அன்பு பாசம்லாம் நிறையாவே வச்சுருக்கேன். அந்த பாசத்தெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வரணும்னா நான் என்ன பண்ணட்டும்? நீயே சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. இதை பார்த்தோன்னு வந்து டேய் நான் உண்மையிலேயே உன்னை காதலிக்கிறேன்டா, ஒத்துக்கிறேன்டா. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. மாயா சந்தோஷம் இதை கொண்டு வரத்துக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ எப்படி இருந்தாலும் என்னை காப்பாற்றிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஒரு மெலோடி சாங் வந்து போடுறாங்க. அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண தான் போயிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி தடுக்க போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல மச்சான் எப்போதும் வந்து கோயிலில் தான் கல்யாணம் வந்து பண்ணுவாங்க. முதல்ல இங்கே எத்தனை கோயில் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட விசாரிக்கும் போது ஒரு 20 கோயில் இருக்குது. அச்சச்சோ 20 கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எந்த கோயிலில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக வந்து தெரியாது. போன வேகத்துக்கு எப்படி இருந்தாலும் வந்து 1 ஹவருக்குள்ளே கல்யாணம் பண்ணிடுவாங்க. வீட்டில் வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம சிவராமன் ஒரு பக்கம் ரகுராம் வந்து மாதம் வந்து வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன ஆச்சு, சிவராமன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் வரல மாமா. என்னது சிவராமன் இன்னும் வரலையா? அப்போனா மச்சான் எங்கே போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும், சொல்ல மாட்டேங்கிறீங்க. சிவராமனும் எங்கே போயிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சீனுவாவது வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீனுவும் வரலன்னு சொன்னோன்னே பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனுக்கு வந்து யார் போவா? இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனா இல்லை நம்ம கெஸ்ட்டு மாதிரி லேட்டாக வந்து போகிறோமா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சின்ன விஷயத்துக்கே ரகுராம் வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க. இதில் சீனு வந்து யாரோ ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறதுக்காக வந்து வெளியில் போயிருக்காங்கன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிய போகுது. அந்த பொண்ணு மாயான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு ட்விஸ்டிங் மேலே ட்விஸ்ட்டாக வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல.
ஐயையோ! அண்ணன் இதுக்கே வந்து இப்படி கொந்தளிக்கிறாப்லயே! இதுவே உண்மையெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியலங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து 3 பேரும் யோசிக்கிறாங்க. பத்மா, பார்வதி, ஜானகி அந்த இடத்துல வந்து திங்க் பண்ற மாரி தெரியுது. அவங்க போயிருக்காங்கன்னு தெரியும். ஆனா எங்க போயிருக்காங்கன்னு எங்களுக்கு ஐடியாவே இல்ல. இதெல்லாம் சரியில்ல அப்படின்னு சொல்லும்போது, 3 பேர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறீங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா வந்து நம்ம ரகுராம் வந்து கேள்வி மேல கேள்வியா வந்து கேட்குறாங்க. இத கேட்டோனே வந்து அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நாங்க ஏங்கங்க உங்ககிட்ட வந்து உண்மையெல்லாம் மறைக்க போறோம். பத்மா, அவன் தான் கேட்கிறான்ல உங்க அண்ணன். நீ வாய மூடிட்டு அமைதியா இருக்க. சொல்ல போறியா இல்லையா? அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்துல வந்து கேட்டோனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிற மாரி தான் சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப பத்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி நீயாவது சொல்வியா இல்லையா? அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி கேட்டோனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் எல்லாரும் வந்து வாய தொறந்துகிட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்க மனசுல இருக்கிறது என்ன ஏதுன்னு சொன்னா மட்டும் தானே என்னால எதுவா இருந்தாலும் கேட்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஏதாவது தப்புனா சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, யாருக்கும் எதுவும் ஆயிடுச்சா? சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கன்னாபின்னான்னு கத்துறாங்க நம்ப ரகுராம். அந்த இடத்துல ஜானகி நீயாவது சொல்லேம்மா அப்படின்னு சொல்லும்போது, யாராலயும் எதுவும் பேச முடியாம இருக்கு. நம்ம மாயாவும், சீனுவும் வந்து அந்த கோயிலுக்கு வந்து போறாங்க. போனோனே வந்து மாயாவுக்கு வந்து ஒரு பட்டு புடவை கிராண்டான புடவை வந்து எடுத்திருக்காங்க போல இருக்கு. அத வந்து அவங்க கட்டிட்டு வந்து வந்துடுறாங்க. மணமேடையில வந்து உட்கார்றாங்க. பக்கத்துல வந்து ஐயர் வந்து மந்திரம் சொல்ல சொல்ல, சீனு அது எல்லாத்தையும் வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. சிவராமனு, மணிவண்ணன் ஒரு பக்கம், நம்ம தனலட்சுமி 3 பேரும் வந்து வண்டியில வந்துகிட்டு இருக்கிறவங்க, 4, 5 கோயில் வந்து ஏறி ஏறி பார்க்குறாங்க. திருப்பியும் மலை கோயில் பார்க்கணும்னு சொல்றாங்க. மச்சான் அவன் இருக்கிற வந்து ஆர்வத்துல, மலை கோயில்லலாம் போய் தாலி கட்டலாம் வாய்ப்பே இல்ல. வேற எல்லா கோயிலையும் தேடுவோம்னு சொல்லி மணிவண்ணன் வந்து திசை திருப்புனனால, அந்த கோயிலுக்கு திருப்பியும் போக விடாம பண்ட்டாங்க. அந்த இடத்துல செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஆனா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குண்ணே. அப்படின்னு நம்ம பத்மா வந்து உளர ஆரம்பிச்சுடுறாங்க. ஏன் என்ன ஆச்சு? இல்லண்ணே அவங்க 3 பேர் என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்க வேற பட்டப்படுறீங்கல்ல. அதனால தான் சொன்னேன்னு சொல்லி பத்மா வந்து திருப்பி வந்து எப்படி இருந்தாலும் சிவராமன் வந்து சீனுவ கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு தான் நம்பிக்கையோட இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஃபோன் வந்து பண்றலான்னு முடிவு பண்ணிடுறாங்க நம்ம சிவராமன் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து ரிங் வந்து வந்துகிட்டு இருக்கு. 3 பேரும் யாராவது ஒருத்தராவது வாய தொறந்து சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி என்ன வந்து ஏமாத்தா பார்க்காதீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். சொல்லுங்க சொல்லுங்கங்கிற மாரி கத்துறாங்க. இருப்பினும் வந்து எதுவுமே சொல்லாம வந்து மௌனமா தான் இருக்காங்க. அந்த இடத்துல 3 பேரும். ரிங் வந்தோனே வந்து பார்வதியும், பத்மா, ஜானகி 3 பேருக்கு க்ளோஸ் அப் வந்து வைக்கிறாங்க. பார்வதி டக்குனு வந்து கால் வந்து அட்டெண்ட் பண்றாங்க. "சொல்லுங்க, பார்த்தீங்களா? சீனு உங்ககிட்டயா இருக்கான்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லம்மா, பிரச்சனை கைமீறி போயிடுச்சு. எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல." "என்னங்க, என்ன ஆச்சு?" "அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண போயிட்டாங்க." அப்படின்னு சொன்னோனே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. நம்ப பார்வதிக்கு ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சுடுறாங்க. ஃபோன வந்து டக்குனு வந்து வச்சுடுறாங்க அந்த இடத்துல. "அண்ணி நம்ம மோசம் போயிட்டோம் அண்ணி" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ஆச்சு? அத சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் தாலி கட்டுறதுக்கு எல்லாம் ரெடியா வந்து பண்ட்டாங்க போல இருக்கு. குருக்கள்லேருந்து எல்லாரும். தாலிய எடுத்துட்டு வந்து சீனு கையில வந்து குடுக்குறாங்க. இன்னும் அந்த மலை கோயில சுத்தி யாருமே வந்து வரல. சீனு கையில வந்து தாலி வந்து இருக்கு. ஒரு பக்கம். "என்ன ஆச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா?" பத்மாட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. "அச்சச்சோ! இனிமேட்டு உன்கிட்ட எல்லா உண்மையும் மறைக்கிறல. 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன உண்மை? என்ன மறைக்கிறீங்க என்கிட்ட?" "எதுவா இருந்தாலும் சொல்லு பத்மா. நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு." "பயப்படுறதுக்கு எதுவும் இல்லண்ணே. எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்ம நெனச்ச காரியத்த வந்து நடக்காம போயிடுச்சு. உன்னோட வாக்குறுதி வந்து எல்லாமே சுக்கு சுக்கா உடைஞ்சிருச்சுன்னு சொல்லி லெட்டர் வந்து சீனு எழுதின லெட்டர வந்து குடுத்துர்றாங்க நம்ம ரகுராம் கிட்ட. அவரு வந்து படிச்சு பார்த்தோனே என்ன செய்வாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.